கடலூர் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. இதில் அடுத்தபடியாக நெய்வேலி பகுதியிலும் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் சுரங்கத்தில் நிலக்கரி வெட்டி எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்காக நமது செய்தியாளர் விவேக்குமார் இணைப்பில். விவேக்குமார், இப்போ இந்த என்எல்சியில் இருக்கக்கூடிய நிலைமை என்ன? எப்போ பணிகள் தொடங்கலாம்னு ஏதாச்சும் சொல்லப்பட்டிருக்கா? வணக்கம் கோபால். தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமா நெய்வேலி என்எல்சியில நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில செயல்பட்டு வரும் என்எல்சி நிறுவனத்தோட சுரங்கம் 1, அதே போல 1, 2 ஆகிய சுரங்கங்கள் மூலம் நிலக்கரி வெட்டி எடுத்து மின்சாரம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில கடலூர் மாவட்டத்துல வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து பெய்து வருவதால் கடந்த 3 தினங்களாகவே மழை விட்டு பெய்து வருகிறது. இந்நிலையில இன்று காலை முதல் பல்வேறு இடங்கள்ல கடலூர் மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில நெய்வேலி பகுதியில் தற்போது நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி நிறுத்தப்பட்டதனால அனல்மின் நிலையங்கள்ல மின் உற்பத்தி தடையின்றி நடைபெற்று வருகிறது. நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி நிறுத்தப்பட்டாலும் மின் உற்பத்தி தடைப்படாமல் அதுக்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. மேலும் என்எல்சி நிறுவனத்தோட சுரங்கங்கள்ல ஆங்காங்கே மழைநீர் பெருக்கெடுத்து நீர்வீழ்ச்சி போல வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால இந்த நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த மழைநீர் நின்று அந்த மழைநீர் வழிந்தால் மட்டுமே அடுத்ததாக நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணிகள் தொடங்கும் என ஒரு தகவல்கள் வெளியாயிருக்கு. கோபால், நன்றி விவேக்குமார், உங்கள் விவரங்களுக்கு நன்றி.